சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் இஸ் ஜஸ்ட் அ பெர்செப்ஷன். அது ஒரு பெர்செப்ஷன் தான் சார். சக்சஸ் அண்ட் லைஃப்ல எதுவுமே இல்லை. சக்சஸ்ங்கிறது என்ன? இல்ல சார் நான் படிச்சு பெரிய ஆளாயிட்டேன், 20 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டேன், அது சக்சஸ் கிடையாது சார். சார் எனக்கு படிச்சு முடிச்சுட்டேன், கேப்ல இருந்து வேலையே கிடைக்கல, ஃபெயிலியர். ஃபெயிலியர் ஒரு சின்ன கதை சொல்றேன் சார். ஒரு ஃபார்மர், அவர்கிட்ட ஒரு குதிரை இருந்துச்சு, நல்ல குதிரை, ரேஸ் குதிரைங்க. அந்த குதிரை ஓடி போயிடுச்சு, எங்கேயோ ஒரு பக்கம் காணாம போயிடுச்சு. எல்லாம் பக்கத்து வீட்டு தோட்டக்காரங்க எல்லாம் ஃபார்மர்கிட்ட வந்தாங்க, விவசாயிட்ட, அண்ணே என்னென்ன குதிரை காணாம போயிடுச்சு, குதிரை ஓடி போயிடுச்சு, ஐயோ பாவனே பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, குதிரை காணாம போயிடுச்சு. சோ குதிரை காணாம போனது ஃபெயிலியர்னு எல்லாம் வந்து ஒப்பாரி வச்சாங்க. குதிரை காணாம போய் ஒரு வாரம் கழிச்சு ராஜா, நம்ம பக்கத்து நாட்டின் மீது போரை தொடுக்க போறோம், யாருகிட்ட குதிரை இருக்கோ எல்லாம் குதிரை எடுத்துட்டு வந்து சண்டை போட வந்துருங்கன்னாரு. சோ இந்த விவசாயிட்ட குதிரை இல்லாதனால தப்பிச்சாரு. ஆனா பக்கத்தோட விவசாயிட்ட குதிரை இருந்தனால குதிரை எடுத்துட்டு சண்டைக்கு போனார். சண்டைக்கு போன விவசாயி சண்டையில இறந்துடுறாரு. அப்ப எந்த விவசாயினுடைய குதிரை காணாம போச்சோ இந்த விவசாயி பக்கத்தோடத்துக்கு போறாரு. என்னன்னே, நான் குதிரை இல்லாதனால தப்பிச்சேன், ஆனா குதிரை இருந்தனால நீ செத்து போயிட்டியா நான். So இப்ப சக்சஸ் என்ன ஃபெயிலியர் என்னங்க? வாட் இஸ் சக்சஸ், வாட் இஸ் ஃபெயிலியர்? இட் இஸ் ஒன்லி பெர்செப்ஷன், இட் இஸ் ஒன்லி டைம். அப்ப பக்கத்தோடத்துல இறந்துட்டார். 3 மாசம் கழிச்சு எந்த குதிரை ஓடி போச்சோ அந்த குதிரை இன்னொரு குதிரையை கூட்டிட்டு ஜோடி குதிரையா 2 குதிரை வருது. எல்லாரும் திரும்ப வர்றாங்க, என்ன லக்குனே, குதிரை இருந்த குதிரை ஓடி போச்சு, நாங்கெல்லாம் வந்து உன்னை பார்த்து ஒப்பாரி வச்சோம், பக்கத்தோடத்துக்கார்ட்ட குதிரை இருந்துச்சு, வாருக்கு போய் செத்துட்டாரு, இன்னைக்கு ஒரு குதிரை 2 குதிரை வந்துருச்சுனே, சூப்பர்னே அப்படின்னு. இந்த விவசாயி நினைக்கிறார், ஓ நம்ம கொஞ்சம் லக்கு இருக்க மாட்டிருக்கு, அப்ப ஒரு குதிரை 2 குதிரையா வந்திருக்கு. அந்த விவசாயினுடைய மகன் கேட்கிறாப்பா, ஓடி போன குதிரை இன்னொரு குதிரையோட வந்திருக்கு, எனக்கு பர்மிஷன் கொடுப்பா இந்த குதிரையை ஓட்டுறேன் அப்படின்னு. உன்ன இந்த விவசாயி தான் பயங்கர ஹாப்பியா இருக்காரு, ஒரு குதிரை 2 குதிரையா வந்துருச்சுன்னு. பையன்கிட்ட சொல்றாரு, சரிப்பா ஓட்டு. அந்த வந்த குதிரை மேல பையன் ஓட்டிட்டு போறான், குதிரை கீழே தள்ளி காலை உடைச்சு விட்டுறது. இப்ப மறுபடியும் சக்சஸ் ஃபெயிலியரை பாருங்க. குதிரை இல்ல, போன குதிரை 2 குதிரையா வந்துச்சு, எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா வந்த 2வது குதிரை மேல விவசாயியுடைய பையன் ஏறி உட்கார்றான், பையன் கால் உடைஞ்சு போச்சு. அப்ப விவசாயி என்ன சொல்றான், 2வது குதிரைனாலதான் எனக்கு பேட் லக். சோ லைஃப் அப்படிதான் சார். ஃபெயிலியர் சக்சஸ் எல்லாம் அப்ப பாத்தீங்கன்னா அது ஃபெயிலியர் சக்சஸ் மாதிரி இருக்கும். ஒரு 2 வருஷம் கழிச்சு திரும்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது சக்சஸ் நினைச்சீங்களோ அதே சில நேரத்துல ஃபெயிலியரா இருக்கும், எது ஃபெயிலியர் நினைச்சீங்களோ சில நேரத்துல அதே சக்சஸா இருக்கும். ஃபெயிலியர் தான் பல இடத்துல உங்களை ரிஸ்க் எடுக்க வைக்கும், ஃபெயிலியர் தான் பல இடத்துல உங்களுக்கு பசி கொடுக்கும், ஃபெயிலியர் தான் பல இடத்துல ஒரு புதிய பாதையை காட்டும், ஃபெயிலியர் தான் துணிச்சலான முடிவெடுக்க வைக்கும். அதனால சக்சஸ் ஃபெயிலியரை போட்டு ரொம்ப குழப்பிக்காது. பணம், பிளாட், அபார்ட்மெண்ட், கார், சோசியல் ரெஸ்பெக்ட் இதெல்லாம் சக்சஸ் நினைச்சீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா அதே உங்களுக்கு ஃபெயிலியரா இருக்கும். அதனால சக்சஸ் ஃபெயிலியர் இஸ் ஜஸ்ட் a perception, இட் ஜஸ்ட் a perception. அதுக்காக பயந்துகிட்டு இந்த சக்சஸ்ங்கிற ஒரு பேயும் ஃபெயிலியர்ங்கிற ஒரு பேயை வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை அந்த 2 பேய் தீர்மானிக்க விடாதீங்க. உங்க வாழ்க்கையை நீங்க தீர்மானிங்க. சக்சஸ் ஃபெயிலியரை பத்தி பெருசா கவலைப்படாதீங்க. ட்ரீட் இட் as an event. அது ஒரு ஈவென்ட் மட்டும்தான். இன்னைக்கு சக்சஸ், நாளைக்கு அது ஃபெயிலியர். அது உங்க லைஃபை தீர்மானிக்க கூடாது. 3 விஷயத்தை நீங்க பேலன்ஸ் பண்ண போறீங்க. உங்க பர்சனல் லைஃப், கணவன், மனைவி, அப்பா, அம்மா, குழந்தைகள், நீங்க வேண்டாட்டியும் சொன்னாலும் வரத்தான் போறாங்க. பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப், கம்பெனி, கெரியர், ப்ரொஃபஷனல், சோசியல் லைஃப். நீங்க கேப்பனுடைய அலுமினி, நீங்க கன்னியாகுமரிக்காரர், நீங்க திருநெல்வேலிக்காரர், நீங்க தூத்துக்குடிக்காரர், நீங்க கேரளாக்காரங்க, சோசியல் லைஃப். சோ 3 லைஃப் உங்க லைஃப்ல எப்பவுமே இருக்கு. பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப், சோசியல் லைஃப். இந்த 3மே 3 பால் மாதிரி. அட் அ டைம் ஒரு பாலை தான் பிடிக்க முடியும், 2 பாலை பிடிக்க முடியாது. அதனால மாணவ செல்வங்களே, இந்த 3ஐயும் பேலன்ஸ் பண்ண பாருங்க. ரொம்ப பர்சனல் லைஃப்க்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் லைஃப், சோசியல் லைஃப் கெட்டு போயிடும். ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா பர்சனல் லைஃப், சோசியல் லைஃப் கெட்டு போயிடும். சோசியல் லைஃப்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரோல 3 ரோல சோசியல் லைஃப்க்கு முக்கியத்துவம் கொடுக்கிற தலைவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. சோசியல் லைஃப்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா பர்சனல் லைஃபும் ப்ரொஃபஷனல் லைஃபும் கெட்டு போயிடும். ஆண்டவர் ரொம்ப ஸ்மார்ட். எல்லோருக்கும் எல்லாமே கொடுப்பதில்லை, எல்லோருக்கும் எல்லாம் கொடுத்தா நாம கடவுளாயிரும். அதனால ஆண்டவர் என்ன பண்றான், எல்லாருக்கும் அளந்து கொடுக்கறான். அதனால உங்க பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப், சோசியல் லைஃப் 3ஐயும் பேலன்ஸ் பண்ணு. ஒன்னு ஓவரா போயிடாம, ஒன்னு கம்மியா போகாம 3ஐயும் பேலன்ஸ் பண்ணுங்க. ப்ரொஃபஷனலாவும் டைம் கொடுங்க, குடும்பத்துக்கு டைம் கொடுங்க, சோசியல் லைஃப், ரோட்டரி கிளப், லைன்ஸ் கிளப், ஜேசிஐ, எங்க ஊர் கோயில் திருவிழா,
எங்க மாஸ்க், எங்க சர்ச், எல்லா இடத்துக்கும் போங்க. அது ஓவரா போகாதீங்க. சோ 3 லைஃபும் பேலன்ஸ் பண்ணீங்கன்னா இட்ஸ் a பேலன்ஸ்டு லைஃப். பேலன்ஸ் பண்ணீங்கன்னா 50 வயசுக்கு அப்புறம் அடி வாங்கினது தெரியும். 50 வயசு வரைக்கும் தெரியாது. 50 இயர்ஸ் வரைக்கும் எதுவுமே தெரியாது. 50 இயர்ஸ்க்கு அப்புறம் பையன் லைட்டா அப்பாவை பார்த்து முறைப்பான், பொண்ணு அப்பாவை பார்த்து முறைப்பாங்க. ஏன்னா பர்சனல் லைஃப் டைம் கொடுக்கல. 50 இயர்ஸ்க்கு அப்புறம் பணத்தட்டுப்பாடு பிரச்சனை வரும், ப்ரொஃபஷனல் லைஃப் டைம் கொடுக்கல. சோசியல் லைஃப் திரும்பி பார்க்கும் பொழுது 50 வருஷமா சோசியல் லைஃப்ல இருந்தே ஒன்னும் நடக்கலையே தோணும். அதனால மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், இது 3வது அறிவுரை எடுத்துக்கங்க. இது 3 பால். இந்த 3 பாலும் நீங்க பேலன்ஸ் பண்ண பாருங்க. அதுல கோல்டன் மீன் புத்தா சொல்றாரு. கௌதம புத்தா அற்புதமா சொல்றாரு, there is something called a golden mean. இதுவும் வேண்டாம், இதுவும் வேண்டாம், சென்ட்ரல்ல பண்ணுங்க. that is called golden mean. இத மறந்துடாதீங்க. என்னோட சின்ன அறிவுரை எடுத்துக்கங்க. 4வது, எல்லோரும் ஒரு நாள் சாக போறோம் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. all of us will die. the day you die, 80 வயசு ஆச்சு சார், day you die, உங்க லைஃப்ல ரிக்ரெட் மட்டும் தான் இருக்கும். நான் இதை பண்ணிருக்கணுமே, நான் அதை பண்ணிருக்கணுமே, நான் அங்க பண்ணிருக்கணுமே, அல்ல இந்த பொண்ணுக்கு ப்ரொபோஸ்னாச்சும் அப்பயே பண்ணிருக்கணுமே, அல்ல இந்த பையனுக்குனாச்சும் நான் ப்ரொபோஸ் பண்ணிருக்கணுமே. அதெல்லாம் ரிக்ரெட்ஸ். ரிக்ரெட் எல்லாம் வைக்காதீங்க சார், தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கு. பிகாஸ் ஒன் டே ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் டு டை. நல்லா நான் வச்சு, யாருக்கும் ஆண்டவன் 200 வயசு எழுதுறான். 80 இயர்ஸ் சூப்பர், 90 இயர்ஸ் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நமக்குள்ள டிமென்ஷியா, அல்சைமர்ஸ் எல்லாம் வந்துடும். நம்ம ஜெனரேஷனுக்கு 90 இயர்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அல்சைமர்ஸ் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். தாத்தா காலம் 100 இயர்ஸ் வேற, பட் நமக்கு 100 இயர்ஸ்னா 60 இயர்ஸே கொஞ்சம் ஸ்டிக்கிங் எல்லாம், வாக்கிங் ஸ்டிக் எல்லாம் தேவைப்படும். அதிகமா வாழ்ந்தீங்கனாலும் பிரச்சனை, கம்மியா வாழ்ந்தாலும் பிரச்சனை. பக்குவமா பேலன்ஸ் பண்ணி ஹெல்தியா ஹாப்பியா நீங்க வாழணும். ரிக்ரெட்ஸ் எதுவுமே வச்சுக்காதீங்க. டோன்ட் ஹேவ் எனி ரிக்ரெட்ஸ் பிகாஸ் ஆல் ஆஃப் அஸ் வில் டை ஒன் டே. எதுக்கு ரிக்ரெட்ஸ்? புகழ் சார், நம்ம வைஸ் சேர்மன் நீங்க இருக்காரு கார்த்திக் பிரபு. சரி, கார்த்திக் பிரபு அவங்க காலத்துக்கு பின்னாடி எத்தனை நாளைக்கு நம்ம கார்த்திக் பிரபு பத்தி பேசுவோம்? அவர் நல்லா இருக்கணும், 100 வருஷம் கூட. சரி, அண்ணாமலையை உதாரணமா எடுத்துக்கிறேன். அண்ணாமலை காலத்துக்கு பிறகு எத்தனை வருஷம் அண்ணாமலை பத்தி பேசுவாங்க? ஃபர்ஸ்ட் இயர் ஒரு போட்டோ வச்சு மாலை போடுவாங்க, பெரிய மாலை போடுவாங்க. செகண்ட் இயர் போட்டோ வச்சு சின்ன மாலை போடுவாங்க. தேர்ட் இயர் பிளெக்ஸ் போர்ட்ல போட்டோ போடுவாங்க. ஃபோர்த் இயர் அண்ணாமலை நல்லவரும்பாங்க. ஃபிஃப்த் இயர் அண்ணாமலையை மறந்துடுவாங்க. நல்லா நான் வச்சுக்க, இந்த பெயர் பெருமை எல்லாம் 5 ஆண்டுகள் மட்டும்தான். அதற்கு மேல யாருக்கும் இந்த உலகத்துல எந்த மரியாதையும் கிடையாது. பேர் புகழ் பெருமைக்காக முடிவெடுக்காது. பிகாஸ் லைஃப் இஸ் ஃபைனைட், யுவர் டைம் இஸ் ஃபைனைட். உங்களுக்கு கிடைச்ச 80 வருஷத்தை தட்டி தூக்கி ஆடி விளையாடு. சேவாக் மாதிரி, சச்சின் மாதிரி, கோலி மாதிரி எப்படி தைரியமா ஒரு பால விளையாடுறாங்களோ தைரியமா ஆடு. நீங்க ரொம்ப பயந்து விளையாடாதீங்க. பிகாஸ் கிளாக் இஸ் டிக்கிங், வாட்ச் இஸ் டிக்கிங், வாட்ச் இஸ் டிக்கிங். இந்த கடிகாரத்தை திரும்ப பின்னாடி கொண்டு போக முடியாது. சந்தோஷமா ஹாப்பியா நிம்மதியா நீங்க வாழ. அதுல என்னெல்லாம் சாதிக்கும் நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் சாதிச்சிருங்க. காரணம் all of us will die in one particular day அப்படிங்கறத நீங்க யாரும் மறந்துடக்கூடாது. கடைசியா 5வது ஒரு அட்வைஸ் வச்சிருக்கேன். கொஞ்சம் பேர் தூங்காம இருக்கறனால இந்த 5வது அட்வைஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்னைக்கு நீங்க எந்த பிரச்சனையில இருந்தாலும் உங்களுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் அந்த பிரச்சனையை சந்திச்சு சமாளிச்சு வெளியே வந்து ஜெயிச்சிட்டார். இன்னைக்கு எந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான பேர் அந்த பிரச்சனையை பார்த்தாச்சு. அதனால உங்க பிரச்சனை எதுவும் புதுசு. இந்த உலக நாகரிகம் என்பது 1000 ஆண்டுகளா இருக்கு. So none of your problem is unique. சார், எனக்கு மட்டும் பிரச்சனை, எனக்கு மட்டும் பிரச்சனை. நோ, தயவு செஞ்சு உங்க பிரச்சனையை பூதாகரமாக்காதீங்க. Your problem is just a small part of your life. உங்க லைஃப்ல உங்க ப்ராப்ளம் என்பது நம்முடைய சகோதரிகள் வைக்கிற பொட்டு மாதிரி பிந்தி, அவ்வளவுதாங்க ப்ராப்ளம். அந்த பிந்திக்கு மேல எந்த ப்ராப்ளமும் இந்த உலகத்துல கிடையாது. அதனால டோன்ட் அலோ your problems to become big. ஏன்னா இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டார், யாரோ ஒருத்தர் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி ஜெயிச்சிட்டார். அப்ப எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சால்வ் பண்றதுக்கான வழியை கண்டுபிடிங்க. ஜஸ்ட் ஃபைண்ட் a way to solve it. சோ 5 விஷயத்தை மறுபடியும் சொல்றேன். ஃபர்ஸ்ட், டைம் இஸ் ஃபைனைட். காலம் என்பது குறைவான ஒரு நாட்காட்டி மட்டும்தான், அதிக நேரம் கிடையாது. அடிச்சு விளையாடு. என்ன செய்யணும், இதயத்துல என்ன தோணுதோ பந்தாடுங்க. 2வது, சக்சஸ் ஃபெயிலியர். குதிரை கதையை நான் வச்சுக்கங்க. குதிரை போனாலும் பிரச்சனை, குதிரை வந்தாலும் பிரச்சனை,
ஒரு குதிரை 2 குதிரையோட வந்தாலும் பிரச்சனை. லைஃப்ங்கிறது சக்சஸ் ஃபெயிலியர் உங்க பார்வையில மட்டும்தான் இருக்கு. மூன்றாவது பர்சனல், ப்ரொஃபஷனல், சோஷியல். 3 பால் மாதிரி. ஒண்ணுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா 2 அடி வாங்கிடும். 3ஐயும் பேலன்ஸ் பண்ணி புத்தா அவருடைய கோல்டன் மீல்ல போங்க. நான்காவது, நாம எல்லாம் இறந்து போயிடுவோம். நம்ம இறந்து போனதுக்கு அப்புறம் எல்லாம் நம்மளை மறந்துடுவாங்க. அதனால கில்டப் எது நமக்கு வேண்டாம். இருக்கிறப்ப நிம்மதியா, சந்தோஷமா, ஹாப்பியா, கான்பிடண்டா, ஜாலியா நம்ம வாழுவோம். இன்னொருத்தர் நம்மளை ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்காக நம்ம வாழ வேண்டாம். 5 வருஷம் தான் வாழும். பில்கேட்ஸா இருந்தா 10 வருஷம் நான் வச்சுக்குவோம். போப்பா இருந்தா போப்பையே மறந்தாச்சு. போப்பை மறந்து புது போப்பு வந்து கை காட்டிட்டாரு. பழைய போப்பெல்லாம் மறந்து போட்டோவை கழித்து புது போப்பை மாற்றான்னு அடுத்த போப்பை மாட்டியாச்சு. அதனால ரொம்பவெல்லாம் நம்மளை பத்தி அவங்க நினைப்பாங்க, இவங்களை பத்தி இவங்க நினைப்பாங்க, நம்மளை பத்தி அந்த அண்ணன் நினைப்பாங்க. யாரை பத்தி யாரும் நினைக்க மாட்டாங்க. அவங்கள பத்தி நினைக்கிறக்கே டைம் இல்ல. நீங்க உங்களை பத்தி நினைச்சு தைரியமா டெசிஷன் எடுத்துட்டு போய்கிட்டே இருங்க. உங்களுக்கு எது சந்தோஷம் கொடுக்குதோ பண்ணுங்க. 5வது, பிரச்சனை எதுவும் பெரிது கிடையாது. பிரச்சனை என்பது பொட்டு மாதிரிதான். உங்களுக்கு முன்னாடி யாரோ வந்து இந்த பிரச்சனையை பார்த்து சால்வ் பண்ணி அடுத்த கட்டம் போயிட்டாங்க. இந்த 5 அட்வைஸ உங்க அண்ணன், உங்க தம்பி அண்ணாமலை உங்களுக்கு கொடுக்கறதா வச்சுக்கங்க.